ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நாம் நேற்றைய தினம் அதிகாலையில் நாம் தியானித்தோம். சம்பூரணத்தினால் நம்மை ஆண்டவர் என்ன செய்வார்? திருப்தி ஆக்குகிறவர் என்று சொல்லி நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம். சம்பூரணம் அப்படின்னு சொன்னா என்ன? ஒரு நிறைவு, ஒரு முழுமையான காரியத்தினால் ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அந்த சம்பூரணத்தினால் ஆண்டவர் யாரையெல்லாம் திருப்தி ஆக்குவார்? ஒன்று, ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்களுக்கு சம்பூரணத்தினால் ஆண்டவர் என்ன செய்வார்? திருப்தி ஆக்குவார். இரண்டாவதாக, விசுவாசத்தோடு கூட நாம் கேட்கும் பொழுது அந்த சம்பூரணத்தினால் நம்மை ஆண்டவர் திருப்தி ஆக்குவார். மூன்றாவது, நாம் உதாரத்துவமாய் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சம்பூரணத்தினால் நம்மை திருப்தி ஆக்குவார் என்று சொல்லி நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இந்த நாளிலுமாக அதே காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். திருப்தி ஆக்குகிற தேவன் என்கிறதான அந்த தலைப்பின் கீழாக இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 132 15வது வசனத்தை வாசியுங்கள். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன். நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம், சம்பூரணத்தினால் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன் இந்த நாளில் அப்பத்தினால், ஆகாரத்தினால் நம்மை திருப்தி ஆக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இந்திய தேசத்தில் 148 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. 20 கோடி ஜனங்கள் ஒரு வேளை உணவோடு கூட இரவு படுக்கைக்கு அங்கே செல்லுகிறார்கள். அந்த ஆய்வறிக்கையில் அந்த தகவல் சொல்லுகிறது, பட்டினி நாடுகள் பட்டியலில் இந்தியாவுக்கு 105வது இடம். 200 நாடுகளுக்கு மேலாக இருக்கிறது. இந்தியாவுக்கு 105வது இடம். இப்படியாக ஒருவேளை உணவோடு கூட ஜனங்கள் என்ன செய்கிறாங்களாம்? படுக்கைக்கு செல்லுகிறார்களாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மை அப்பத்தினால் ஆண்டவர் திருப்தி ஆக்குகிறவராய் இருக்கிறார். ஹைத்தி தீவு அப்படின்னு சொல்லி ஒரு தீவுல ஜனங்கள் அங்கே பசியினால பட்டினியினால இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுடைய ஆகாரம் என்ன தெரியுமா? மணல் இருக்கு இல்லையா, அதை நல்லா அரிச்சு அதை மாவு போல கொண்டு வந்து அதில் தண்ணியை ஊற்றி, நம்ம தோசைக்கு மாவு கலக்கிற மாதிரி அந்த மணலை கலக்கி அதில் உப்பை போட்டு அதை தோசையாக சுட்டு சாப்பிடுகிறார்கள். ஹைத்தி தீவில் இன்றைக்கும் பசி, பட்டினி, வறுமை. சோமாலியா அந்த நாடை பார்க்குறோம், அதுவும் பசியினால் பட்டினியினால் அங்கே இருக்கிறது. ஆனால் வேத வசனம் அங்கே நமக்கு சொல்லுகிறது, அப்பத்தினால் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாராம்? திருப்தி ஆக்குகிறவராய் இருக்கிறார். கொரோனா அப்படின்னு ஒரு நோய் வந்துச்சு, யாரும் எங்கே போக முடியல, வேலைக்கு எங்கேயும் போக முடியலை. ஆனால் அந்த காலத்திலேயும் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சார்? போஷித்தார். யாரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நாம் என்ன செய்யலை? இல்லை. ஆண்டவர் நம்மை என்ன செய்தார்? போஷித்தார், வழி நடத்தினார். அப்போ நம்முடைய ஆண்டவர் ஆகாரத்தினால், அப்பத்தினால் நம்மை திருப்தி ஆக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 105 அதில் உள்ள 40வது வசனம் அங்கே இவ்விதமாக அங்கே சொல்லுகிறது. சங்கீதம் 105:40, கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார்,
வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார் என்று சொல்லி அந்த வேத பகுதி அங்கே சொல்லுகிறது. இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் கானான் தேசத்திற்கு நேராக அவர்கள் பிரயாணப்பட்டு வந்தார்கள். அப்படி வருகிறதான வேளையில யாத்ராகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க. அதில் உள்ள 16வது அதிகாரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அங்கே ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். நாங்கள் பசியினாலும் பட்டினியினாலும் நாங்கள் சாக வேண்டுமா? எங்களுக்கு ஆகாரம் இல்லையே, எங்களுக்கு அப்பம் இல்லையே என்று சொல்லி இந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அங்கே முறுமுறுத்தார்கள். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. அந்த யாத்ராகமம் 16:15 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். 31வது வசனத்தில் பாருங்க, இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிற்ற பணிகாரத்திற்கு. இப்ப அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் வானத்தில் இருந்து அப்பத்தை கொடுத்து அவர்களை போஷித்தார். அல்லேலூயா. வானத்தில் இருந்து அப்பத்தை கொடுத்து அவர்களை என்ன செய்தார்? போஷித்தார் என்று சொல்லி அந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். 12வது வசனத்தில் பாருங்களேன், இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டு இருக்கிறேன். நீ அவர்களோட பேசி சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சாயங்கால நேரத்தில் எதை கொடுத்தாராம்? ஆமாம், இறைச்சியை கொடுத்து காலையில் அப்பத்தை கொடுத்து அந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தாராம்? திருப்தியாக்கி நடத்தினாராம். நம்முடைய தேவன் அப்பத்தினால் நம்மை அவர் திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் ஆண்டவர் அப்படியாய் அவர்களை போஷித்து ஆண்டவர் வழி நடத்தினார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 145 அதில் உள்ள 15வது வசனத்தை வாசிங்க. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் என்று சொல்லி எல்லா ஜீவன்களின் கண்களும் ஆண்டவரையே என்ன செய்தாம்? நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதாம். யோபு சொல்றாரு, யோபு 38:41 வசனத்தில் சொல்றாரு, காக்கை குஞ்சிகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறாராம். அதனால தான் அங்கே இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை, ஆமாம் அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? போஷிக்கிறவராய் இருக்கிறாராம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யாத? ஆமாம், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி அங்கே வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் நாளைய தினத்தை குறித்து தான் என்ன செய்கிறோம்? ஆமாம், நாளைக்கு இது எனக்கு வேணுமே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? ஆமாம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு? அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுத்தாரு.
ஆனால் நம்ம அது எல்லாத்தையும் விட்டுருவோம், அப்படிதானே? நாளைக்கு எனக்கு என்ன தேவை, நாளைக்கு தேவை, நான் என்ன செய்வேன் என்பதுதான் நம்முடைய கவலையாக இருக்கிறது. சில நேரத்தில் நாம் புலம்பிகிட்டே இருப்போம், அப்படிதானே? குறை சொல்லி புலம்பிகிட்டே இருப்போம். எனக்கு அது இல்லையே, என் வீட்டில் இது இல்லையே, அந்த காரியம் இல்லையே, இந்த காரியம் இல்லையே, அவங்கக்கிட்ட அது இருக்குது, இவங்கக்கிட்ட இது இருக்குன்னு சொல்லி நீங்களும் நானும் சில நேரத்தில் என்ன செய்வோம், புலம்பிகிட்டே இருப்போம், அப்படிதானே? எரேமியாவது புலம்பல்ல 5 அதிகாரம் தான் எழுதினாரு. நம்ம புலம்பலை எழுதணும்னா 50 அதிகாரம் எழுதலாம், அப்படிதானே? அடுத்தவங்களை பார்த்து பார்த்து நாம் என்ன செஞ்சிட்டோம்? ஆமாம், பழகிட்டோம். நம்முடைய மனசும் நம்முடைய மூளையும் அந்த குறைகளை பார்த்து பார்த்து, குறைகளை சொல்லி சொல்லியே நம்முடைய சமாதானத்தை நாம் என்ன செஞ்சிருந்தோம்? ஆமாம், இழந்து போயிருந்தோம். நான் ஒரு காரியம் சொல்லி தரட்டேன். மேலே இருக்கிறவங்களை பார்க்காம கீழே இருக்கிறவங்களை என்ன செய்யணும்? பார்க்கணும். அவங்கள காட்டிலும் ஆண்டவர் என்ன எப்படி வச்சிருக்கிறாரு? நல்லா வச்சிருக்கிறாரு. அவங்கள காட்டிலும் நான் நல்லா இருக்கிறேன். இந்த பாம்பே பகுதியெலாம் அங்கே போனீங்கன்னா, இந்த செப்படாப்பட்டின்னு ஒரு பகுதி சொல்லுவாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்கள காட்டிலும் நாம் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறோங்கிறது நமக்கு என்ன செய்யும்? ஆமாம், அங்கே மழை பெஞ்சு தண்ணி வந்ததுன்னா தண்ணி மேலே எல்லாம் என்ன செய்யும்? ஆமாம், வரும். ஆனால் ஆண்டவர் நம்மை குறைவில்லாமல் திருப்தியாக்கி நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. யாராவது நான் இன்னைக்கு சாப்பிடாம பட்டினியாக கிடந்தேன் அப்படின்னு சொல்கிறோமா? ஒருவேளை உடம்புக்கு சரியில்லைன்னா அன்னைக்கு என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது, அப்படிதானே? ஆனால் ஒரு நேரம் சாப்பாடு கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்யலை? வைக்கலை. நம்மை திருப்தியாக்கி ஆண்டவர் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஆனால் அதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ளாமல் இல்லாததை நினச்சி நினச்சி நாம் என்ன செய்கிறோம்? புலம்பிட்டே இருக்கிறோம். அதனால தான் நமக்கு திருப்தியாய் நாம் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு தெரியாமல் போகிறது. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குகிறவர். போதும் என்கிற மனசு எப்போ வந்துட்டோ அப்போவே நமக்கு என்ன வந்துடும்? ஆமாம், திருப்தி வந்துடும். ஆனால் மனுஷனை என்ன செய்ய முடியாது? திருப்திப்படுத்த முடியாது. இது இல்லைன்னா அது வேணும், அது இல்லைன்னா அது வேணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒன்றொன்னா என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து நம்முடைய தேவைகளை நாம் அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால தான் திருப்தி இல்லாமல் வாழ்கிறது போல நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? அவன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற ஒரு தேவன். அல்லேலூயா. அதை நீங்களும் நானும் என்ன செஞ்சிருந்தோம்? நாம் மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 14:20. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆ ஆ ஆ 5000 பேர் இயேசுவானவர்கிட்ட வருகிறவங்களை அவர் ஒரு நாளும் வெறுமையாக அனுப்புகிறவர் அல்ல, குறைவோடு கூட அனுப்புகிற தேவன் அல்ல. வந்த ஜனங்களுக்கு திருப்தியான சாப்பாடு, அப்படிதானே? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு மீதியானதை எடுக்க ஆண்டவர் என்ன செஞ்சாரா? ஆமாம், அது மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன். அடுத்த ஒரு பக்கத்தை பிரட்டுங்க. 15ஆம் அதிகாரம் அதில் உள்ள 36, 37 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்டது எவ்வளோ பேரா? 4000 பேர். இப்படி
நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறாரு. நம்முடைய மூளையும் நம்முடைய மனசும் தான் நான் திருப்தியான வாழ்க்கை வாழலைன்னு சொல்லி அது என்ன செய்யுது, நம்ம சொல்லிட்டே இருக்கு. ஏன்? அந்த தேவைகள் எனக்கு இன்னும் சந்திக்கப்படலையேன்னு சொல்லி நம்முடைய மூளையும் மனசும் சொல்றதுனால தான் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் சாப்பிட்டுட்டு சொன்னால் என்ன சொல்லுவோம், இன்னைக்கு தான் நல்ல திருப்தியான ஆமாம் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி. சில நேரம் இந்த கல்யாண வீட்டுக்கு போனோன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நாங்களாம் எதை பேசுவோம் தெரியுமா, சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு தான் கேட்போம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டிய. நீங்கள் அந்த பொண்ணு கட்டியிருந்த சேலை எத்தனை ஆயிரம், எவ்வளவு நகை, இதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நாங்கள் எதை பார்ப்போம், சாப்பாடு. எப்போ அன்றைக்கி திருப்தியான சாப்பாடு கல்யாண வீட்டில் ஆமாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், சொல்லுவோம். அப்போ திருப்தியாக்கி நடத்துகிற தேவன் நம்மை குறைவில்லாமல் என்ன செய்வார், நடத்துவார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறைவுகளை பார்க்கறதுனால தான் திருப்தி இல்லாதது போல நாம் என்ன செய்கிறோம், ஆமாம் வாழ்கிறோம். இதை காட்டில் இது பெட்டர், இதை காட்டில் இது பெட்டர், அது வேணும் இது வேணும்னு சொல்லி போதும் என்கிற மனசு நமக்கு இல்லாததுனால தான் நாம் திருப்தி இல்லாமல் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், மேலே இருக்கிறவங்களை பார்க்காதீங்க, கீழே இருக்கிறவங்களை காட்டிலும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஆமாம் நல்லா வச்சிருக்கிறாருன்னு சொல்லி போதும் என்கிற மனசு வந்துட்டுனா நாம் எப்படி ஆயிரும், திருப்தி அடைந்து விடுவோம். அல்லேலூயா. பிரசங்கியின் புத்தகம் நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதில் உள்ள 11வது வசனம் சொல்லுது, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால என்ன செய்வானாம், திருப்தி அடைவான். பிரசங்கி 11:6 பார்க்குறோம், காலையில் போய் உன் விதையை என்ன செஞ்சிரு, நீ விதைச்சிரு, அது வாய்க்குமா வாய்க்காதான்னு சொல்லி அதை குறித்து நீ என்ன செய்யாத, சிந்தனை செய்யாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற காரியங்கள் போதும், ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற காரியங்கள் போதும் என்கிற மனசு எப்போ வருதோ அப்போ நீங்களும் நானும் திருப்தி ஆகி விடுவோம். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் குறைவுகளோடு கூட நம்மை அனுப்புகிறவர் அல்ல, நம்மை திருப்தியாக்கி அனுப்புகிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம் வேதத்திலிருந்து ஒரு 3 வசனத்தை மாத்திரம் வேகமாய் தியானித்து நிறைவு செய்ய போகிறோம். ஆண்டவர் யாரையெல்லாம் திருப்தியாக்கி நடத்துவார் என்று சொல்லி நாம் வேகமாய் 3 வசனத்தை தியானித்து நிறைவு செய்ய போகிறோம். என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் அதில் உள்ள 25வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீதிமான் தனக்கு திருப்தியாக என்ன செய்கிறான், புசிக்கிறான். சங்கீதத்தின் புத்தகத்தை திருப்புங்களேன். சங்கீதம் 37 அதில் உள்ள 25, 26 வாசிங்க. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நீதிமான் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். தாவீது சொல்றாரு, அவர் இளைஞனாய் இருந்தாரா, அவர் முதிர் வயது உள்ளவனாகவும் மாறிட்டாரு,
இப்ப என்ன சொல்றாரு? நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்காக இறந்து திரிகிறத நான் என்ன செய்யல, காணவில்லை என்று சொல்லி அங்கே தாவீது சொல்லுகிற காரியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப நீதிமானாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நீங்களும் நானும் வாழும் பொழுது அங்கே ஆண்டவர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் பார்த்துருக்கிறோம், உலகத்தில் சில முதல் தலைமுறை வாழ்க்கையில் என்ன செய்வாங்க, ரொம்ப ஓகோன்னு நல்லா இருப்பாங்க. ஆனால் போக போக அவங்க பிள்ளைங்க, அவங்களுடைய பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் என்ன செய்கிறோம், உலகத்தில் நாம் பார்க்குறோம். காரணம், அவர்கள் நன்றாக இருக்கும்போது தேவனை என்ன செஞ்சிருந்தாங்க, மறந்து போய் விடுகிறார்கள். அதனால தான் தாவீது சொல்றாரு, நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதில்லை. அப்ப நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாய், நீதிமான்களாய் நாம் வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமான் யார் என்று சொல்லி எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 6-9 வசனம் வரையிலும் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் என்று சொன்னால் அவன் யார் என்று அந்த வேத வசனம் சொல்லுது. நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க. அங்கே கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற நீதிமானாய் இருக்கும் பொழுது நம்மையும் நம்முடைய சந்ததியையும் ஆண்டவர் திருப்தியாக்கி நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன். நம்மை திருப்தி ஆக்கணும்னு சொன்னான். நீதிமான் அங்கே என்ன செய்கிறான், திருப்தி ஆக்கப்படுகிறான். அல்லேலூயா. இரண்டாவதாக யாரை ஆண்டவர் திருப்தி ஆக்குகிறாராம்? சங்கீதம் 22:26 வசனத்தை வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணம்னா என்ன? சாந்த குணம்னா என்ன சொல்லுவோம், அப்படிதானே? சாந்த குணம்னா ஆங்கிலத்தில் மீக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பலவீனம் அப்படின்னு சொன்னால் அதை வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வீக்னஸுக்கும் சாந்த குணத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். இப்போ தம்பி பெனட்டு இருக்கிறான், நான் பெனட்டை அடிச்சிட்டேன். நான் பெனட்டை என்ன செஞ்சிட்டேன், அடிச்சிட்டேன். பெனட்டால என்ன திருப்பி அடிக்க முடியும், ஆனால் பெனட் என்ன செய்யலை, அடிக்கலை, அமைதியாக போயிருதான். இது என்னது, சாந்த குணம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ பெனட்டால என்ன திருப்பி அடிக்க முடியலைன்னு வைங்களேன், அவனால் முடியாதுன்னு சொன்னா அது அவனுடைய பலவீனம், வீக்னஸ். அவனால் என்ன அடிக்க முடியும், ஆனால் அவன் என்ன அடிக்காம என்ன செஞ்சிட்டான், பொறுமையா போயிட்டான். இதுதான் சாந்த குணம். சாந்த குணத்துக்கு பவுல் ஒரு நல்ல விளக்கம் கொடுக்கிறார். கொஞ்சம் திருப்புங்களேன். தீத்து அந்த நிருபத்தை எடுங்க. பவுல் அங்கே ரொம்ப தெளிவாக அவர் சாந்த குணத்துக்கு சொல்றாரு பாருங்களேன். தீத்து 3ஆவது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை என்ன செய்யணுமா, காண்பிக்கணுமா. சாந்த குணத்துக்கு இங்க பவுல் 3 காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒருவனையும் நீ என்ன செய்யாத, தூசிக்காத அப்படின்னு சொல்றாரு. 2வது சண்டை போடாத அப்படின்னு சொல்றாரு. 3வது
பொறுமையா இருக்கணும். இதுதான் சாந்த குணம். அதை எல்லாருக்கும் நீ என்ன செய்ய காட்டுன்னு சொல்லி பவுல் அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். சீமேயி தாவீது நடந்து போகும்போது சீமேயி அவனை என்ன செஞ்சானா, கல்லையும் மண்ணையும் 2 கையால் எடுத்து தாவீதுக்கு நேராக வீசி, நீ என்ன செய்ய மாட்டா, நீ விளங்கவே மாட்டா, நாசமாக போயிடுவான்னு சொல்லி தாவீத சீமேயி என்ன செஞ்சான், தூசித்தான். ஒருவனையும் என்ன செய்யாத, அவன் தூசிக்காத. அடுத்தால சொல்றாரு சண்டை போடாத. அடுத்தால என்ன சொல்றாரு, சண்டை போடாத. மூணாவது சொல்றாரு எப்படி இருக்கணுமா, பொறுமையா இருக்க வேணும். இப்படி சாந்த குணத்தை எல்லாருக்கும் நாம என்ன செய்யணுமா, காட்ட வேண்டும். அல்லேலூயா. அப்படி சாந்த குணமா இருக்கிறவங்களை ஆண்டவர் திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று, நீதிமானை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, திருப்தியாக்குகிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் திருப்தியாக்குகிறார். மூன்றாவது, நீதிமொழிகளின் புத்தகத்தை திருப்புங்களேன். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் என்ன செய்வான், ஆமாம் திருப்தி ஆவாய் அப்படின்னு சொல்லி அங்கே நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கண் விழித்திரு அப்படின்னா என்ன சொல்றாரு, நீ வேலை செஞ்சா அப்பத்தினால ஆகாரத்தினால நீ என்ன செய்வா, திருப்தி ஆவாய். அதே நீதிமொழிகளில் தான் அந்த ஸ்திரீயை குறித்து சொல்லியிருக்கிறது. அதிகாலமே எழுந்து தன் கடமைகள் எல்லாவற்றையும் செய்து வீட்டாருக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவள் என்ன செய்கிறாளாம், செய்கிறவளாய் இருக்கிறாளாம். வேலை செய்கிறவர்களுக்கு அவர் திருப்தி ஆக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. இத பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்களேன். 2 தெசலோனிக்கேயருக்கு திருப்புங்க வேதத்தை. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். எல்லாரும் வேதாகமத்தை திருப்புங்க. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினால் அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நான் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம் என்று சொல்லி பவுல் அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். என்ன செய்யணுமா, வேலை செஞ்சு நீ சாப்பிடு. அவர்களை ஆண்டவர் என்ன செய்வாராம், திருப்தி ஆக்குகிறவராய் இருக்கிறாராம். அல்லேலூயா. கண் விழித்திரு, நீ ஆகாரத்தினால என்ன செய்வான், திருப்தி ஆவாய். வேலை செஞ்சா அது நிமித்தமாக ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாராம், திருப்தி ஆக்குகிறார். இங்கே பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் சொல்றாரு, நான் யார்கிட்டையும் போய் இலவசமாக சாப்பாடு வாங்கலை,
நான் வேலை செஞ்சு சாப்பிட்டு கொண்டே நான் ஊழியத்தை செஞ்சேன்னு சொல்றாரு. பகல்ல பூரா கூடாரம் செய்கிற அந்த வேலைக்கு பவுல் போவாரு. ஆக்கிலா பிரிஸ்கிலா இவர்களோடு கூட பவுலும் அந்த வேலையை செஞ்சுட்டு ராத்திரி பூரா பிரசங்கம் பண்ணுவாரு. அதனால தான் ஐத்திகு என்கிற வாலிபன் மாடியிலிருந்து என்ன செஞ்சான்? ஆமா, பவுல் பகல்ல பூரா வேலைக்கு போவாரு, ராத்திரி பூரா பிரசங்கம் பண்ணுவாரு. அவர் அதனால தான் தெளிவா சொல்றாரு, நான் வேலை செய்து என் சொந்த சாப்பாட்டை நான் என்ன செஞ்சேன்? சாப்பிட்டேன். நீ வேலை செய்யாம சாப்பிடாத அப்படின்னு சொல்லி அந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர் புத்தி சொல்லுகிறவராய் இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் வேலை செய்து சொந்த சாப்பாட்டை சாப்பிட்டா ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்பத்தினால் திருப்தி ஆக்குகிற தேவன் நீதிமானை அவர் திருப்தி ஆக்குகிறார். சாந்த குணம் உள்ளவர்களை அவர் திருப்தி ஆக்குகிறார். கண் விழித்து வேலை செய்கிறவர்களை ஆண்டவர் திருப்தி ஆக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குகிறவராய் இருக்கிறார். நம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம், சம்பூரணத்தினால் நம்மை திருப்தி ஆக்குகிறவன். இன்றைய தினத்தில் ஆகாரத்தினால் அப்பத்தினால் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன். நீங்களும் நானும் நம்முடைய மூளையும் மனசும் நாம குறை சொல்லிட்டே இருக்கிறதுனால தான் எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று சொல்லி நீங்களும் நானும் குறை சொல்லுகிறதுனால தான் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போதும் என்கிற மனதோடு கூட வாழ்ந்த ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கி அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஒரு நாளும் குறைவில்லாமல் என்ன ஆகாரத்தினால அப்பத்தினால திருப்தியாக்கி நடத்துகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று அவர் கற்றுக் கொடுத்தபடி நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற தேவனுக்கு நீங்களும் நானும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் செலுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிறார். அல்லேலூயா. அப்படியே நம் இருக்கிடத்துல முழங்கால் படியிட போகிறோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் சொல்ல போகிறோம், நம்மை அவர் திருப்தியாக்குகிறவர், திருப்தியாக்குகிற ஒரு தேவனாயிருக்கிறார். நீதிமானை அவர் திருப்தியாக்குகிறார். சாந்த குணமுள்ளவர்களை அவர் திருப்தியாக்குகிறார். கண் விழித்திருக்கிறவர்கள் வேலை செய்கிறவர்களை ஆண்டவர் திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறாரே. நல்ல ஆண்டவரிடத்துல சொல்லலாமா, நான் நீதிமானாய் வாழ்வதற்குரிய அந்த கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி நல்ல ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? நல்ல தேவனிடத்துல சொல்லலாமா, நான் உமக்கு முன்பாக நீதிமானாய் பரிசுத்தமுள்ளவனாய் வாழ எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நல்ல ஆண்டவரிடத்துல சொல்ல